எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேவி சமையல்ல எக் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நான் பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். பாஸ்தா நான் தனியாக ஒரு ஸ்பூன் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, எக் பாஸ்தா ரெடி. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு தேவி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.